சிறந்தவர்களை தேர்ந்தெடுக்க எந்த ஒரு தூண்டுதலும் இல்லாமலும் அவர்களாக சுதந்திரமாக இந்த வாக்களிக்க வேண்டும், இருக்கிற அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து திட்டங்களும் செயல்படுகிறது. வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி பழவேற்காடு கடற்கரையில் மணல் சிற்பம் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்களிப்பதில் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் பழவேற்காடு கடற்கரையில் மணல் சிற்பம் அமைக்கப்பட்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. எனது இந்தியா எனது வாக்கு, எனது உரிமை எனது வாக்கு, அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்னும் பிரச்சாரங்களை மையப்படுத்தி நடைபெற்ற நிகழ்ச்சியை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் பலோன் பறக்கவிட்டு துவக்கி வைத்தார். ஸ்வீப் எனப்படும் வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும், சுதந்திரமாக வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் மனித சங்கிலியும் ஊரக வளர்ச்சித்துறையினரின் ஊர்வலமும் நடைபெற்றது. பின்னர் கல்லூரி மாணவ மாணவியரின் பறையாட்டம் மற்றும் சிலம்பாட்ட நிகழ்ச்சிகளும் பள்ளி மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அலுவலர் ஜெயக்குமார், பொன்னேரி சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலர் மற்றும் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன், பொன்னேரி வட்டாட்சியர் சோமசுந்தரம், பொன்னேரி காவல் உதவி ஆணையர் ராஜசேகர், மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் குணசேகரன், மணிசேகர், திருப்பாலைவனம் காவல் ஆய்வாளர் சாய் கணேஷ், தமிழ்நாடு கடலோர காவல் படை உதவி ஆய்வாளர் சபாபதி, ராஜேஷ் கண்ணா உள்ளிட்ட ஊராட்சி செயலர்கள், அரசு துறையை சார்ந்த பல்வேறு அலுவலர்கள், பள்ளி மாணவ மாணவிகள், கிராம பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 நம்முடைய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டு பல்வேறு கட்டங்களாக இன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. நம்முடைய வேட்புமனு தாக்கல் தொடங்க இன்னும் ஒரு வார காலங்கள் இருக்கும் சமயத்தில் மற்ற பணிகள் எல்லாம் தேர்தல் தொடர்பான ஆயத்த பணிகள் அனைத்தும் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது. அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அவர்கள் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக நம்முடைய ஸ்வீப் என்று சொல்லக்கூடிய வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை ஒவ்வொரு தொகுதியிலும் அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தால் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு நம்முடைய மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குனர் அவர்கள் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு அவர் 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், அந்தந்த துறை சார்ந்த நம்முடைய அலுவலர்கள், மேலும் நம்முடைய உள்ளாட்சித்துறையின் அனைத்து அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இன்று திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் இன்று பழவேற்காட்டில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நமது மக்களுக்காகவும் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பாகவும் நடத்தப்பட்டது. அதில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நம்முடைய மணல் ஓவியம் நம்முடைய தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பாக தேர்தல் தொடர்பாக உள்ள நிகழ்ச்சிகளை பிரதிபலிக்கும் வண்ணமாக நம்முடைய மணல் சிற்பம் நம்முடைய தமிழ்நாடு ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் 2 நபர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே பல்வேறு நிகழ்ச்சிகள், கோலங்கள் நம்முடைய சுய குழுக்களால் கோலமிடப்பட்டது. அப்புறம் செல்ஃபி பூத்து, அப்புறம் ஹியூமன் செயின் மனித சங்கிலி 100% வாக்களிக்க வேண்டும், அனைவரும் எந்த ஒரு ஆட்படுதலும் இல்லாமல் சுயமாக வாக்களிக்க வேண்டும், சுத்தமாக வாக்களிக்க வேண்டும் என்ற கொள்கையோடு இந்த மனித சங்கிலி, அப்புறம் நம்முடைய பரத கலைஞர்கள் மற்றும் நம்முடைய பள்ளி மாணவ மாணவியர்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு ஃபார்மேஷன் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள் இது எதற்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற மக்களுக்கு தேர்தல் தொடர்பாக என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், ஏன் தேர்தல் நம்ம ரொம்ப முக்கியம், நம் வாக்களிப்பது ஏன் மிக முக்கியம், அது என் ஜனநாயகத்தோட மிக முக்கியமான கடமை அப்படிங்கிறத மக்கள் உணரணும். இங்கே இருக்கிற அனைத்து மக்களும், முக்கியமாக அந்த மீனவர் சமுதாயம் சார்ந்த மக்கள் அனைவரும் எழுச்சியோடு வாக்குகளை செலுத்த வேண்டும். தங்களுக்கு சிறந்தவர்களை தேர்ந்தெடுக்க எந்த ஒரு தூண்டுதலும் இல்லாமலும் அவர்களாக சுதந்திரமாக இந்த வாக்களிக்க வேண்டும், இருக்கிற அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து திட்டங்களும் செயல்படுகிறது.